தமிழ் வாழ்க! தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தற்போது எம்எல்ஏவாக உள்ளார். அவர் மிகவும் பேச்சுத்திறன் உள்ளவர், ஒரு நல்ல போராளி, நல்ல தமிழுக்காக உழைக்கக்கூடிய ஒருவர். அந்த டோல்கேட்டில் கூட வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணவர். இன்னும் எத்தனையோ போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா பேசக்கூடியவர், உண்மைதான். ஆனால் இந்த இப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியுள்ளார். அவர் என்ன பேசியுள்ளாருன்னா, ஒருமையில் பேசியுள்ளார், தனிப்பட்ட தாக்குதலில் முறையில் பேசியுள்ளார். இது பெற்றோர்கள், அதாவது குழந்தைகளை, தந்தை தாய் அவர்களை அவமானமாக பேசியிருக்கின்றார். கல்வியில் 10, 11 வகுப்பு மாணவ மாணவியர்களையும் ஒரு இழிவாக பேசியுள்ளார். அதுவும் தமிழகத்திலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை இந்த வேல்முருகன் அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக பேசியிருக்கிறார் பாருங்கள். அவர் ஒரு கூத்தாடி, அந்த கூத்தாடியை கூப்பிட்டான்னு சொல்லி இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெற்றோர்களே அழைத்து கொண்டு சென்று அந்த பரிசை பெற வேண்டுமா? இவர்களுக்கு மண்டையில் அறிவு இல்லை, இவங்கள் முட்டா பதர்கள் தானே, அப்படி என்று ஒருமையாக பேசியுள்ளார்கள். அப்பொழுது அதிகமாக மார்க் பெற்ற அனைத்து குழந்தைகளையும் அனைத்து பெற்றோர்களையும் ஒருமையிலே அவர் பேசியிருக்கின்றார். இப்போ விஜய் பேசுவது பற்றி பிரச்சனை இல்லை. அவர் அரசியல் கட்சியில் இருக்கின்றார், அதனால் இவர் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்றார், அதனால் பேசியிருக்கட்டும், அதை விட்டு விடுவோம். அதை கூட நாங்கள் பெருசாக எடுப்பதில்லை. ஆனால் பெற்றோர்களையும் நல்ல கல்வி கற்ற குழந்தைகளையும் இப்படி அவமரியாதையாக பேசுவது இந்த வேல்முருகனுக்கு இது ஒரு பேச்சாளருக்கு உள்ள தகுதி நிலையா? அந்த தகுதி நிலையை இழந்து விட்டாரே, அது கண்ணியத்துக்குரிய பேச்சா? அதுவும் இல்லையே. எதற்காக இப்படி பேசியிருக்கின்றார்? சரி, விஜய் தான் இருக்கட்டும். விஜய் என்ன செய்தார்? அதாவது இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். ஏன் இந்த வேல்முருகனே எடுத்து செய்யலாமா? வருடம் இந்த அதிக மார்க்கு எடுத்த மாணவ மாணவியருக்கு இவர் பரிசு கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? இவரால் முடியலை. இவர் எம்எல்ஏவாக இருக்கார், அவர் சம்பளத்திலிருந்து எடுத்து வருஷம் இவர் கொடுக்க வேண்டியது தானே? அவர் இதுவரைக்கும் இப்படி கொடுத்ததா வச்சதா எதுவுமே இல்லை. இவர் சொந்த கை காசை போட்டு அந்த குழந்தைகளை வரவழைத்து அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அதை பெற்றோர்களை பாராட்டி மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு பரிசுகள், உதவிகள் இவர் தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், நல்ல காரியம். இதை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த மாணவ மாணவிகளை கொச்சைப்படுத்தி பெற்றோர்களை கொச்சைப்படுத்தி பேசியது இவர் ஒரு அரசியல்வாதி என்பதையே